எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இந்த மான் எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? பிள்ளை எங்க மேனி போயிருப்பா? என்னன்னு தெரியலையே. எங்க அண்ணி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? முதல்ல பிள்ளை எங்கன்னு கவலைப்படுங்க மேனி. உங்க அண்ணன் வந்து கேட்டா அப்புறம் பதில் சொல்லலாம். உங்களுக்கு பிள்ளை காணுங்கிற வருத்தத்தை விட உங்க அண்ணங்கிட்ட வசம் வாங்குவோங்கிற வருத்தம் தான் பெருசா இருக்கு போல. ஆமா, அப்படியெல்லாம் அவர் எதுக்கு எடுத்தாலும் வயிறு ஆளு கிடையாது. உங்க அண்ணன் அடி அடி அடிச்சு போட்டாரு. இடுப்புல வேற ஏறி மிதிச்சிட்டாரு. லோடு ஏற்றி விட்டு வர்றதுக்குள்ள யார் அந்த லெட்டரை கொடுத்தான்னு சொல்லணும், இல்லாட்டி அடிச்சு தோலை உரிச்சிருவேன்னாரு. அதுக்கு பயந்துக்கிட்டு பிள்ளை எங்கேயோ போயிடுச்சு. பச்சை பிள்ளைய இப்படி அடிச்சு மிரட்டி விரட்டி விட்டுட்டீங்க. பாவம் பிள்ளை எங்க போனாலோ, இப்ப எங்க இருக்காளோ? ஐயா கண்ணு, பிள்ளை கிடைச்சாலாயா? நான் நம்ம ஏரியா முழுக்க எல்லா தெருவுலையும் தேடிட்டேம்மா, எங்கேயுமே மான் இல்ல. ஐயோ, பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே. நான் கூட ஃப்ரெண்டு பிள்ளைய வீட்டுல போய் விளையாண்டுகிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லம்மா, மான் விளையாடுற எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்ல. இன்னொரு தெருவுக்கு குமார் அனுப்பியிருக்கேன், அங்க எதுவும் போயிருக்காளான்னு பாக்குறதுக்கு. குமார், மானை பாத்தியா? அவன் அங்க இல்லடா, வேற எங்கேயும் விளையாட போயிட்டாலோ என்னமோ. இல்ல குமார், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். இது எங்கேயுமே இல்லையா? மேனி, என்ன மேனி? நம்ம ஊர்ல ஒரு கோடாங்கி குறி சொல்லுவார்ல, அவர்கிட்ட போய் கேட்டு பாப்போமா? அவர்கிட்ட கேட்டா பிள்ளை எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. போய் கேட்டு பாப்போமா? அப்படியா மைனி சொல்றீங்க? அம்மா, முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. ஐயோ, எங்க அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் போட வேண்டாம். அத்தே, நீங்க சும்மா இருங்க. அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கம்மா, அவர் என்ன செய்யலாம்னு சொல்லுவாரு. மைனி வேண்டாம் மைனி, அண்ணனுக்கு ஃபோன் போட்றாதீங்க. முதல்ல கோடாங்கிட்ட போய் குறிய கேட்டுட்டு வருவோம். ஒரு அரை மணி நேரத்துல வந்துடலாம். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் போடுவோம். கருப்பா, போய் அங்க ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறோம்யா. அதுக்கப்புறம் வேணா அப்பாவுக்கு சொல்லுவோம். அப்பாவும் வெளியூருக்கு போயிருக்காரு, பிறகு டென்ஷனோட வந்துகிட்டு இருப்பாரு. சரி, என்னமோ பண்ணுங்க. நம்ம பண்ண வேலையினால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இந்த பிள்ளை எங்க போயிருக்கோம்? ஆனா நம்ம தான் இந்த வேலையை பண்ணோன்னு மட்டும் தெரிஞ்சது, சோழியை முடிச்சு போடுவானுங்க. எங்கம்மானு போயிட்ட? மனு, மனு, மானு அலற சத்தம் தானே கேட்டது. மனு, மனு கட்டில கடையிலையா இருக்க? கருப்பா, நீயா வந்துட்டியா? இங்க பாரு, நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன். நீ ஹார்ட்டன் சொல்லிராதே. மனு அழாத மனு, முதல்ல வெளியே வா. வரமாட்டேன். வா மனு, வா. அந்த அப்பா அடிப்பாரு. அதெல்லாம் அடிக்க மாட்டாரு, வா. வா மனு, என் செல்லம்ல, வா. மனு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமா? நீ என்ன வீட்டுக்குள்ள இப்படி கட்டில கடையில ஒளிஞ்சிருக்க? எங்க தேடுன? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். நீ எங்கெல்லாம் விளையாட போவியோ அங்கெல்லாம் தேடினேன். நீ காணுங்கவும் அப்படி பதறி போயிட்டேன் மனு. நீ எதனால என்கிட்ட தானே சொல்லுவேன், இப்ப எதுக்கு சொல்லாம இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? நானு உன்னை தேடி தான் வந்தேன். நீ இல்லையா? அதான் பயந்துட்டு அப்பா அடிச்சிடாருன்னு நினைச்சேன், இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அழாத அழாத. ஏங்க அழுதுட்டு இருக்க பாரு. மாமா ரொம்ப அடிச்சாரா உன்ன? ஆமா. மனு, எதுக்கு மனு அடிச்சாரு? அத்தை என்னென்னமோ சொல்றாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல கருப்பா. நீ ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் உனக்கு யார் கொடுத்தாங்க? அது சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? என்கிட்ட சொல்லு. சொல்லக்கூடாது. சொன்னா சாமி கண்ணு குத்திரும். சாமி கண்ணு குத்துமா? அதெல்லாம் ஒண்ணு குத்தாது. நீ என்கிட்ட சொல்லு. யார் அந்த லெட்டர் உனக்கு கொடுத்தாங்க? சொல்ல மாட்டேன். சொல்லுமானு. நானு அவங்கள காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். சொல்ல மாட்டேன். நீ சொல்லலைன்னா அப்புறம் உங்க அப்பா உன்னதான் அடிப்பாரு. அடிச்சா சாமி வந்து காப்பாத்தும்ல. ஆமா, சாமி வந்து காப்பாத்தும். இப்போ உங்க அப்பா அடிச்சப்போ உன்னை யார் வந்து காப்பாத்துனாங்க? யாரும் வரல. அப்ப சாமி அப்ப வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அதானே, எங்க போச்சு? இங்க பாருமானு, இப்படி எல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? முதல்ல அந்த லெட்டர் உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். யார்? அந்த கிருஷ்ணமூர்த்தியா?
சொல்ல மாட்டேன். இங்க பாருமானு, உனக்கு அந்த லெட்டர் யார் கொடுத்தாங்கன்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். சரி. ஆனா நீ ஒரு தப்பு பண்ணல இல்ல? ஆமா. அப்படின்னா உன்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்தவங்க தானே தப்பு பண்ணியிருக்காங்க. ஆமா. அப்படின்னா சாமி அவங்கள தான் இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திரும். ஐயோ, அப்படின்னா எங்க அண்ணனுக்கு கண்ணு தெரியாம போயிருமா? அப்படின்னா இது குமாரோட வேலை தான். அவன் தான் ஐஸ்வர்யாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போறேன்னு சொல்லி எழுதிட்டு இருந்தான். அதை மானோட நோட் புக்ல வச்சிருக்கான் போல. கருப்பா சொல்லு, அண்ணனுக்கு கண்ணு தெரியாம போயிருமா? நீ தானே சொன்ன தப்பு பண்ணா போய் சொன்னா சாமி கண்ணை குத்திரும்னு. அப்படின்னா எங்க அண்ணன் பாவம்ல. சரி நம்ம சாமி கிட்ட சொல்லிடலாம். நீ முதல்ல அழாத, கண்ணத்தோட. நம்ம சாமிகிட்ட எப்ப போய் சொல்லுவோம்? இப்ப வாரையா, போய் சொல்லிட்டு வந்துருவோமா? கோயிலுக்கு போவா? போலாம், அப்புறமா போலாம். என்ன ஆமா, நம்ம லேட் பண்ணோம்னா சாமி வந்து கண்ணு குத்திரும். குத்தாது குத்தாது. மானு, உங்க அப்பா அடிச்சது உனக்கு ரொம்ப வலிக்குதா? அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டாரு கருப்பா. இடுப்புலயே ஏறி மிதிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா? சரிடா சரி, அழாத. என்ன இங்க வா, இங்க வா, கையை காட்டு. உன் கையை நீட்டுமானு. இந்தா. நம்ம பருப்பு கடைஞ்சு விளையாடலாமா? விளையாடுவோம். சரி. சாப்பாடு, பருப்பு, ரசம், அப்பளம், வடை, பாயாசம் எல்லாம் சமைச்சு. ஊறுகா அது வேணும்ல? சரி. இது ஊறுகா. என்ன ஊறுகா? என் மானுக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகா. அப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சிடலாமா? எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சாச்சு. முதல்ல மானுக்கு. சொல்லு. முதல்ல உனக்கு. இல்ல இல்ல, முதல்ல என் மானுக்கு. உனக்கு பசிக்கும்ல? மானு சாப்பிட்டா எனக்கு பசிக்காது. சரி, அப்ப நான் சாப்பிடுறேன், அப்புறம் உனக்கு. சொல்லு. இப்ப நீ சாப்பிடு. சரி, நானும் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டேன். அடுத்து யாருக்கு? அடுத்து மாமாவுக்கு. மாமாவுக்கு ஒரு வாய், அத்தைக்கு ஒரு வாய், முத்துவுக்கு ஒரு வாய், நிலாவுக்கு ஒரு வாய். இன்னும் வேற யாருக்கு? எங்க அம்மா அப்பாவுக்கு. அத்தைக்கு ஒரு வாய், மாமாவுக்கு ஒரு வாய், ஆத்தாவுக்கு ஒரு வாய், ஐயாவுக்கு ஒரு வாய், பெரியம்மாவுக்கு ஒரு வாய், பெரியப்பாவுக்கு ஒரு வாய். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஐஸுக்கு ஒரு வாய். சரி, ஐஸுக்கு ஒரு வாய். கோமாவுக்கு. சரி, எல்லாருக்கும் ஒரு வாய். சரியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இப்ப பாத்திரத்தை கழுவ போறோம். கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்தி, கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்தி. கருப்பா, நம்ம காக்காய்க்கு சோறு வைக்கவே இல்ல பத்தியா? அதான் கழுவி ஊத்துறோம்ல, அதுல இருக்கிறதே அது சாப்பிட்டுக்கும். அதுக்கு அதுவே போதும். சரி. கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்தி, கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்தி. கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்தி, கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்தி. இப்போ பாட்டி வீட்டுக்கு போக போறோம். பாட்டி வீட்டுக்கு போற வழி எங்க இருக்கு? 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 எங்க இருக்கு? எங்க இருக்கு? கிச்சு 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 கிச்சு. எந்த இருக்கு? வந்துட்டோம். கருப்பா, இப்ப நான் உனக்கு செய்யட்டுமா? எனக்கு அப்புறமா செய்யணும். நம்ம இன்னொருக்க விளையாடுவோம். கருப்பா, கிச்சு கிச்சுன்னு வருது. கிச்சு கிச்சுன்னு வருதா? அழுத பிள்ளை கழுத பாலை குடிச்சிருச்சு. நான் ஒன்னும் கழுத பழம் குடிக்கல. சரி, நம்ம எந்திரிச்சு வெளியே போவோமா? உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. போலாமா? நான் வர மாட்டேன். வந்து அப்பா அடிப்பாரு. அடிக்க மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன்னு. நீ வா. நான் வர மாட்டேன். மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வருவேன். கருப்பா, நம்ம 2 பேரும் இங்கேயே ஒளிஞ்சுக்கிடுவோம். என்ன, மாமா நைட் வர்ற வரைக்கும் நம்ம வெளியவே போக வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. வெளியே வந்து அப்பா கண்டிப்பா இன்னொரு அடி அடின்னு அடிச்சிருவாரு. அடிக்க மாட்டாருமானு பயப்படாத. என்ன, எனக்கு பயமா தான் இருக்கு. யார் இந்த குயிலை அழ வைத்தது? மலர் மீதுதானா சுமை வைப்பது? பூக்கள் கூடி போட்டதென்று தீர்மானமே, உனக்கு சிரிப்பை கேட்ட பின்பு அவை பூக்குமே. மானு நீ இரு, நான் அத்தையை வர சொல்றேன். எங்க அத்தையவா? உங்க அத்தையை தான், எங்க அம்மாவை தான் வர சொல்றேன். இரு. நீ எங்க போற? இரு வரேன். அப்ப நான் அது வரைக்கும் கட்டில கடியில ஒளிஞ்சு கிடட்டுமா? நீ எங்கேயும் ஒளியக்கூடாது. கட்டில் மேலே ஏறி உட்காரு. அப்புறம் அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னு. நீ கட்டில் மேலே ஏறி உட்காரு. நீ இங்கே இரு. என்ன, நான் அந்த வரேன். எங்க போற? நீ இருமானு, நான் வரேன். சரி.
குமாரு என்னடா இங்க வா. என்னடா மானு கிடைச்சாளா? எங்க நீ சொன்ன இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டேன். இல்ல நீ தான் ஊர் ஊரம் தேடுன, கிடைச்சாலா? அதான் உங்ககிட்ட கேக்குறேன், கிடைக்கல இல்ல? அதான் இந்த கோடங்கிட்ட குறிவாக்க போயிருக்காங்கல்ல, வரட்டும். ஆமா, எதுக்கு உங்க அப்பா மானை அடிச்சாரு? அதான் எங்க அம்மா சொன்னதுல இவங்கிட்டயும் லவ் லெட்டர் வாங்கி நோட்டுக்குள்ள வச்சிருக்கா. யாரு கொடுத்துருப்பா குமாரு? அதான்டா எனக்கும் தெரியல. இல்ல அந்த லெட்டர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியலையா? யாரும் கண்டுபிடிச்சிருக்கூடாதுன்னு தான் அவன் ஹேண்ட் ரைட்டிங்கே மாத்தி எழுதி வச்சிருக்கான். அப்பாவும் எவ்வளவோ அடிச்சு கேட்டு பார்த்துட்டாரு, சொல்லவே மாட்டேங்கிறா யாரு கொடுத்தாங்கன்னு. ஆமா, இதுல அந்த லெட்டர்ல ஒரே அடித்தல் திருத்தல் வேற. மாமா, எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கா மாமா. யாருடா? கிருஷ்ணமூர்த்தியவா சொல்ற? யார் மருமவனே? அதான் மாமா, சொல்றத கேளுங்க. எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். அவன் எப்போ கிளாஸ் டெஸ்ட் வச்சாலும் டெஸ்க் கடியில புக்கு வச்சு தான் பார்த்து எழுதுவான். சரி. பார்த்து எழுதுனா எந்த தப்புமே இருக்காதுல்ல? ஆமா. டீச்சர் அப்ப கண்டுபிடிச்சிட மாட்டாங்க? ஆமா, கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பையன் அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணுவான். என்ன ட்ரிக் பண்ணுவான்? படிச்சு எழுதுனவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போகும். அப்போ அடித்தல் திருத்தலாம் இருக்கும் அவன் எழுதுறது. ஆனா பார்த்து எழுதுறவனுக்கு அந்த அடித்தல் திருத்தலாம் இருக்காதுல்ல? அப்போ நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து எழுதிட்டு வேணுக்கு நேரம் அடிச்சு அடிச்சு எழுதுவான் ஒரு பையன். அப்படியெல்லாம் கிருத்துவம் பண்றவன் எவன்? நீங்க பெத்து வச்சிருக்கீங்கல்ல, இவன் தான். ஏண்டா குமாரு, அந்த லவ் லெட்டர் எழுதுனது நீ தானே? கருப்பா, நீ அந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் எழுதுனது சரி, அவகிட்ட கொடுக்கணும்னு நினைச்சது சரி. அதை ஏன்டா மானுகிட்ட கொடுத்த? சொல்லு, அந்த லெட்டர் எப்படி மானு கைக்கு போச்சு? அடே, நீ யாரா எழுதுன? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. கருப்பா விடுறா. மருமானே விடுறா, விடு. மருமானே விடுறா, விடு. சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லு, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லு. விடுறா விடுறா, வலிக்குதுடா. இப்படி தானடா மானுக்கும் வலிச்சிருக்கும். அந்த பிள்ளை என்னன்னு கதறி இருக்கும். கருப்பா கருப்பா தெரியாம பண்ணிட்டா, விடுறா. மூஞ்சி பேக்காம விடுறது இல்லடா. லெட்டர் எழுதின கையை ஒட்டிக்காம இன்னைக்கு விட்டனா பாரு. கருப்பா வேண்டாம்டா, வலிக்குதுடா. ஆமா எம்மா. மருமானே மருமானே போதும், விடுறா. உங்களை என்னால அடிக்க முடியாது மாமா, ஆனா உங்களுக்கும் சேர்த்துதான் இந்த அடி. கருப்பா விடுறா, வலிக்குதுடா, விடுறா. இப்படி தானடா அந்த பிள்ளைய அழுதுருக்கும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. ராஸ்கல் ஒன்னெல்லாம். கருப்பா போதும்டா, வலிக்குதுடா. இரு, உன் கையை இன்னைக்கு உடைக்காம விடுறது இல்ல. ப்ரோ 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 ப்ரோ, என்ன ப்ரோ மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்க? இவன் வாயை உடைச்சிட்டேன்டா, இன்னைக்கு கையை உடைக்காம விடுறது இல்ல. தள்ளிடாங்கிட்டு. ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ, எதுக்கு ப்ரோ? இவன் அப்போ உட்காந்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தான்லடா. ஆமா, அதான் மானு கிட்ட கொடுத்துருக்கான்டா. இவரும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அடியே வாங்கிட்டு என் பிள்ளை எங்கேயோ காணா போயிருச்சு. காணுமா? என்ன ப்ரோ சொல்றாங்க? காணுமா? நீ கூட சைக்கிள்ல அங்கிட்டும் அங்கிட்டும் போய்கிட்டு இருந்த. மான தேடி தாண்டா போனேன். குமாரு, நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? ஏய், அவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? இங்க வா. ஃபர்ஸ்ட் எம்ஆருக்கு கால் பண்ணி சொல்லு ப்ரோ. மருமகளை காணோம்னா வந்து அந்த ஆட்டம் ஆடுவாரு. எனக்கு அதை நினைச்சது ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. ஆமா, கடையில உட்காந்துருக்கும் போது பார்த்தேன். நீங்க 2 பேரும் எங்கேயோ வேகமா போனீங்க. கோடாங்கிட்ட குறி கேட்க போனோமியா. என்ன சொன்னாரு? இன்னைக்கு நடுச்சாமத்துல நம்ம தெருமுக்குல இருக்கிற முச்சந்தியில 4 முட்டையை கொண்டு வந்து வைக்கணுமா. வச்சா மானு கிடைச்சிருவாளா? எண்ணி 4 நாள்ல பிள்ளை வீட்டுக்கு வந்துருமா. எப்படி எப்படி? எண்ணி 4 நாள்ல பிள்ளை வீட்டுக்கு வந்துருவாளா மருமகனே. அது வரைக்கும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடுவோமியா. அப்புறம் என்ன செய்யறது? கருப்பா, அப்பாவுக்கு ஒரு போன போடியா. எத்தே, 4 நாள்ல மானு வராது. இன்னும் 1/2 மணி நேரத்துல எம்ஆர் வருவாரு. நம்ம எல்லாரையும் பரலோகம் அனுப்பிடுவாரு. என்ன யாராவது ஆஸ்பத்திரி கொண்டு வச்சு யாருங்கய்யா? நீ பண்ண வேலைக்கு நீயே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கோ. உன்னை கொண்டு போய் வேற சேர்ப்பாங்க. இருடா, முதல்ல அவன் கையை உடைச்சுக்கிறேன். என் பிள்ளை நேற்று வயசுக்கு வந்த பிள்ளை இன்னைக்கு காணா போச்சே. ஐயா, அப்பாவுக்கு ஒரு போன போடியா. போச்சு. ஏய், என்னாச்சு? என்ன? இந்த வீட்டு வாசல் முன்னாடி கூட்டம் போட்டு சண்டை போடுறத விடவே மாட்டேங்க. என்ன? ஏய், நீ கடையில உட்காராம இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் கடையில தான்ப்பா இருந்தேன். இப்ப இங்க என்ன வேலை உனக்கு? நீ என்னடா பால் ஊத்த போனியா இல்லையா? அப்ப போயிட்டு வந்துட்டேன்ப்பா. இவன் ஏன்டா இப்படி கவுந்து கிடக்கான்? என்ன, யார் முகமும் சரியில்லை? என்னாச்சு? டேய், உன் மாமனை புடி. நானே வந்துட்டேன். அப்ப நீ தான் ஏதோ 7:30 கூட்டி இருக்க. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவனுக்கு கூட்டம் போட்டா வந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மாமா, என்னாச்சு? பிள்ளை எங்க? வீட்டுக்குள்ள இருக்காளா?
அவ கூட படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு ஏதோ நோட்ஸ் கொடுக்கணும்னு போயிருக்கா மாமா. அப்ப எதுக்கு மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருக்க? மாமா அது என்னன்னு சொல்லு சீக்கிரம், பதறுது. மாமா மான காணும் மாமா. மான காணுமா? இங்கே நம்ம எல்லார் வீட்லையும் தேடியாச்சு மாமா, எங்கேயுமே இல்லை. கருப்பனும் ஊருக்குள்ள போய் ரொம்ப இடத்துல தேடிட்டு வந்துட்டான், பிள்ளை கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்றதுக்கு என்ன? எவ்வளவு நேரமா காணோம்? உங்களுக்கு ஃபோன் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டீங்க. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, ஒத்த பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. அந்த பிள்ளை காணா போற வரைக்கும் என்னமா அது வாயில வந்துருது எனக்கு. அப்பா, மாமா தான்ப்பா மான அடிச்சிருக்காரு. நீ எங்கெல்லாம்டா தேடுன? பிள்ளை எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்துட்டாங்க. உன்ன ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து அப்புறம் பாத்துக்கிறேன். மாமா இருங்க மாமா. என்ன?